சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 23 வசனங்கள் ஒரு பகுதி, சரிங்களா? முதல் 23 வசனங்கள் ஒரு பகுதி. அதை முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். ஸோ அதனால் தலைப்பாக போட்டு வச்சுக்காங்க, சரிங்களா? அந்த முதல் வசனம் பின்பகுதி, பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினார், அதாவது தலைப்பு, சரிங்களா? முதல் 23 வசனங்கள் ஒரு பகுதி, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெலிக்ஸ் வந்து அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்கிறாரு, பவுலை பற்றி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா பவுல் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது அகிரிப்பா ராஜா அங்கே இருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அதிபதி வந்து அவரை கூட்டு வர சொல்கிறார். இங்கே வந்து பவுலை கூட்டு வாங்கன்னு சொல்லி பவுலை கூட்டு வந்து சரி, பவுல் வந்து அகிரிப்பா சொல்கிறார், இப்போ வந்து நீ வந்து உனக்காக வந்து நீ இப்போ பேசு அப்படிங்கிறார். முதல் வசனம் பாருங்கள். பவுல் வந்து பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். எப்படி எருசலேமில் சாட்சி சொன்னாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்கிறார், சரிங்களா? அதுதான் இந்த பகுதி, சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிற பாருங்கள். பவுல் வந்து அவருடைய ரட்சிப்பின் சாட்சியை அகிரிப்பா ராஜா முன்னாடி சொல்கிறார், சரிங்களா? அதுதான் அந்த பகுதி தான் இது, சரிங்களா? முதல் வசனம் பாருங்கள். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து உத்தரவு சொல்கிறார், அவருக்கு பதில் சொல்ல வர்றார். ரெண்டாம் வசனம் பாருங்கள். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினால் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பவுலுக்கு வந்து ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நின்று ஒரு பிரசங்கம்ன்ற சாட்சி சொல்கிறேன், அவருக்கு ஒரே குசி. ஏன்னா அந்த கூட்டத்தில் அநேகர் விசுவாசிப்பாங்க, அநேகர் ஆண்டவரை தொடுவார், பலத்த காரியங்களை செய்வார். அதனால் வந்து ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நின்று போய் ஒரு பிரசங்கம் பண்ணுறது, ஒரு சாட்சி சொல்கிறதுன்னு அவருக்கு ஒரே குசி. ஏன்னா தேவன் அந்த இடத்துல கிரியை செய்வார், அவர் ஊழியத்தை செய்கிறார், சரிங்களா? அதனால் வந்து அவருக்கு ஒரே குசி. அவருக்கு என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்கு அவர் வெயிட் பார்த்துட்ருக்கார். எங்கே கூட்டம் கிடைச்சா போதும் அந்த இடத்துல போய் தேவனை பற்றி சொல்லலாம், அதன் மூலமாக தேவன் வந்து கிரியை செய்வார், அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் அவருடைய விசுவாசம் பாருங்கள். விசேஷமாக நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவர் ஆனதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடே கேட்கும்படி உம்மை வேண்டிக்கொள்ள. நான் சொல்கிறது வந்து நீங்கள் பொறுமையாக கேளுங்க அப்படிங்கிறார். நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியினால் ஆதி முதல் நான் நடந்த நடுக்கை யூதர் எல்லாரும் அலைந்திருக்கிறார்கள். என் சின்ன வயசில் நான் வந்து எருசலேம்லலாம் எப்படி இருந்தேன், ஜனத்துக்குள்ளே எப்படி இருந்தேன், அந்த காரியங்கள் எல்லாம் வந்து யூதர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனே நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பரிசேயன் எப்படி பக்தி வைராக்கியமாக இருப்பாங்களோ அப்படியே வந்து நான் நடந்தேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க, அவங்க சாட்சி சொன்னால் அந்த யூதரெல்லாம் வந்து சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறார். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றஞ்சாட்டுகிறார்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் மருத்துவரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை பற்றின வாக்குத்தத்தம், மேசியாவை பற்றின வாக்குத்தத்தம், சரிங்களா? அப்போது மேசியாங்கிற கிறிஸ்து எங்கே பிறப்பான்னு சொல்லுமா பழைய ஏற்பாட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ பெத்லகேமில் பிறப்பார் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு ஒரு பாலகன் கொடுப்பார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள். ஸோ பார்த்தீங்களா மேசியாவுக்கு இம்மானுவேல்னு சொல்லி பேரிடுவாங்க. அவர் அநேக பாடுகளை படுவார், நமக்காக பல பாடுகளை படுவார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். ஸோ அந்த மேசியா யார்னா இயேசு கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகர். ஸோ இதுதான் இந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதான் அவங்க வந்து எல்லாம் வந்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார், தேவன் மருத்துவரை எழுப்புவது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? ஸோ வேத வாக்கியம்படி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சார் அப்படின்னு சொல்கிறார். நானும் முன்னாடி அப்படி தான் இருந்தேன். முன்னே நானும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு
விரோதமாக அந்த காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து யெகோவா தான் நம்பிட்டு இருந்தேன், நானும் பழைய ஏற்பாடு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்படி நிறைவேற்றினவர் யார் அப்படின்னா அவர் தான். அந்த மேசியா யார், அந்த கிறிஸ்து யார் அப்படின்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நானும் முன்னாடி நம்பலை. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நானும் வந்து அவர் தான் கிறிஸ்து தான், இயேசு தான் வந்து கிறிஸ்து மேசி அப்படிங்கிறத நானும் நம்பலை. நானும் வந்து அவங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தமான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து சிறைச்சாலையில் அடைச்ச, துன்புறுத்தினேன், அது மாதிரி கொலை செய்தவங்களுக்கு நான் உடந்தையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகல ஜெபாலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவதூசனை சொல்ல கட்டாயப்படுத்தி நினச்சோம். உள்ளே போய் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தண்டித்து அவளை உள்ளே வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆளை வந்து தேவன் தொட்டது வந்து மகா பெரிய ஒரு கிருபை, சரிங்களா? பயங்கர ஒரு கிருபை தான் பாருங்கள். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசிரியர் இடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது, ஸோ தமஸ்குவுக்கு போய் அங்கே இருக்கிற இந்த மாதிரி இயேசுங்கிற பேரில் யாரெல்லாம் விசுவாசிகள் அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக போகிறார். மத்தியானம் தமஸ்கு ரோட்டில் போயிட்டுருக்கார். மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒளி, மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒளி, சூரியனை பிரகாசத்தை விட பயங்கரமான ஒரு ஒளி வந்து மேலேருந்து பிரகாசிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று எபிரேய பேஷனுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தரையில் விழுந்துடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா தேவன் கேட்குறாரு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. முள்ளில் போய் உதைச்சா நமக்கு தான் வந்து அடிப்படும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதில் உதவி செய்ய முடியாது, சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நொறுக்கி போடுங்கிறார். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசுவே டைரெக்டாக பேசிட்டார். உயிரோடு எழுந்து அந்த மேசியா, அந்த கிறிஸ்து, அந்த உலக ரட்சகர் நான் தான் உங்க கூட பேசுகிறது, நீ என்ன தான் துன்பப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினா ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் பாருங்கள். அது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுற அப்படிங்கிறார். இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துறதுக்காக உனக்கு தரிசனமானேன். சார் பார்த்தீங்கன்னா உன்னை நான் முன்னாடியே முன்குறிச்சிருக்கேன். நான் உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாக ஏற்படுத்தும்படியாக இதெல்லாம் உனக்கு நான் தரிசனமானேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவே தரிசனமாயிட்டார். இனிமேல் வந்து இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியோன்னு சொல்லி யாரும் அவருக்கு சுவிசேஷன் சொல்ல வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா அந்த உயிரோடு இருந்த இந்த இயேசு கிறிஸ்துவே நான் தான்ப்பா அந்த மேசியா, நான் தான் அந்த கிறிஸ்து, நான் தான் உலக ரட்சகர், என்ன தான் நீ துன்பப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறவர் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரே தன்னை வெளிப்படுத்துகிறார். உன்னை நான் முன்னாடியே முன்குறிச்சிட்டேன் அப்படிங்கிறார். இதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மற்ற நீ ஊழியக்காரனா உன்னை மாற்றுறதற்காக நான் உனக்கு தரிசனமான அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். இது பயங்கரமான ஒரு தொடுதல் பாருங்கள். அதான் யோவானில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதான் எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், தாயின் கருவில் இருக்கும்போது உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேங்கிறார். ஸோ அப்போவே அழைப்பை நம்ம ஆண்டவர் முன்குறிச்சிறார். இந்த பவுல் எழுதும்போது, எபேசியர் எழுதுகிறாரு, உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் தேவனுடைய அனாதி திட்டம் எவ்வளவா இருக்குது பாருங்கள், சரிங்களா? அப்போ எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்மளை பூமிக்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடியே எல்லாமே டிசைன் பண்ணி தான் அனுப்புகிறார், சரிங்களா? அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில் ஒரு திட்டம் இருக்குது, சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போது தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு 2 வழியாக இருக்குது, சரிங்களா? உலகத்தில் 2 வழி ஆண்டவர் வச்சுருக்கார்.
ஆண்டவர் வந்து நமக்கு முன்னாடி வச்சுட்டார். ஆண்டவர் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். சரிங்களா? ஆண்டவர் வச்சுருக்காரு. ஜீவ வழியை வச்சுருக்கேன், மரண வழியை வச்சுருக்கேன், ஆசீர்வாதத்தை வச்சுருக்கேன், சாபத்தை வச்சுருக்கேன், நன்மையை வச்சுருக்கேன், தீமையை வச்சுருக்கேன். உனக்கு எந்த பாத் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இன்றைக்கி எப்போவுமே 2 காரியங்கள் இருக்கும். நன்மை இருக்கும், தீமை இருக்கும், பாவம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறந்த வாசல், அதாவது விசாலமான வாசல் இருக்கும், இடுக்கமான வாசல் இருக்கும். அப்போ சாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட விட்டுட்டார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? பார்த்திங்கன்னா அந்த சாய்ஸை வந்து நம்மக்கிட்ட விட்டுட்டார். நம்ம வந்து தேவனுடைய கரத்தை பிடிச்சி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எடுத்து நமக்குன்னு வச்சுருக்கிற அந்த யூனிக்கான ஒரு ரூட்டை வந்து ஆண்டவர், அந்த நமக்கான பாதையை வந்து ஆண்டவர் காட்டுவார் பாருங்கள். சரிங்களா? அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு அற்புதமான காரியம். சரிங்களா? ஆண்டவருடைய பாதையில் நடக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான காரியம் வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் வாழ்க்கையில் சக்ஸஸ். சரிங்களா? இன்றைக்கி எத்தனையோ பேர் கோடியாக சம்பாதிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை, ஒரு ரட்சிப்பில் ரட்சிக்கப்பட்டாங்களா தெரியாது, மரித்தாங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏதோ ஓடிட்டு இருக்காங்க, ஏதோ பணம் வருது அவ்வளோதான். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஆத்மா ரட்சிப்பு கிடையாது அவங்களுக்கு. சரிங்களா? அப்போது தேவன் நமக்கு நம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள். அது நம்ம ரட்சிக்கப்பட்டது வந்து மகா பெரிய ஒரு அற்புதம், மகா பெரிய தேவனுடைய கிருபை. சரிங்களா? 14ஆம் வசனம் பாருங்கள். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படியும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரமதரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. சரிங்களா? இப்போ இயேசு சொல்கிறார் பாருங்கள், நான் வந்து என்னுடைய பாவ மன்னிப்பை சொல்லும்படியாகவும் இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாகவும், அப்போ அவர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டான்னா அதில் தேவனுடைய பிள்ளைகளான நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கும். அப்போ சுதந்திரத்தினால் தேவனுடைய சுதந்திரங்களில் சில ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களுடைய பாத்திரங்களாக மாற்றும்படியாக வந்து நான் உன்னை வந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறத அப்போ சொல்கிறார் பாருங்கள், நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பரலோக அழைப்பு, தேவனுடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். இது ஒரு அற்புதமான காரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் வந்து இதை செய் அப்படிங்கிற உடனே அவர் கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே சரண்டர் ஆகிடுறாரு பாருங்கள். சரண்டர் ஆகி நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீரோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. இப்போ ஆண்டவர் அழைக்கிறாரு, ஊழியத்துக்கு அப்படிங்கிற அழைக்கிறார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு ஊழியத்துக்கு அழைச்சார், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சேன்னா தைரியமாக வாங்க. சரிங்களா? நான் வேதம் சொல்லுது, அழைத்தவர் உண்மை உள்ளவர். சரிங்களா? அவர் கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். சரிங்களா? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சரிங்களா? அதனால் வந்து ஆண்டவர் அழைச்சார்னா தைரியமாக வாங்க. பார்த்திங்கன்னா அதை விட ஒரு ஆசீர்வாதமாக வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? ஒரு வேலை முழு நேரம் ஊழியத்துக்கு கழிச்சாலும் எப்படியாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்காரோ, என்ன கிருபைகளை கொடுத்துருக்காரோ அதை நீ தேவங்களுக்காக பயன்படுத்துங்க, பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் போய் அவர்கள் தேவனிடத்திற்கும் மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டன என்ன பண்ணுறாரு, போய் தமஸ்குவில் போய் இயேசு பற்றி சொல்கிறாரு, எருசலேமில் போய் இயேசு பற்றி சொல்கிறாரு. யூதேயா தேசம் எங்கும் இருக்கிற இடத்திலும் அவர் பின்பு பிரஜாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் திரும்புங்க, குணப்படுங்க, பழைய சுபாவங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பழைய சுபாவங்களை மாற்றுங்க, நீங்கள் வந்து தேவனுக்குள்ளே வாங்க, ரசிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி அறிவித்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்ம அதிகமாக பரிசுத்தமாக முடியும். அதான் 2 கொரிந்தியரில் பார்க்குறோம், நீங்கள் மகிமையின் மேல் கண்ணாடியில் தேவ வசனத்தை கண்ணாடியில் காண்கிறத போல கண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். அடுத்த 21ஆம் வசனம் பாருங்கள். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தம் பண்ணினார்கள். ஸோ இவர் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார், மனம் திரும்பலை குறித்து சொல்கிறார், ரட்சிப்பை குறித்து சொல்கிறார், உயிர் தெழுதலை குறித்து சொல்கிறார், இயேசுதாப்பா உலக ரட்சகர்னு சொல்லி சொல்கிறாரு, பழைய கிரியைகள் பழைய சுபாவங்களை விட்டு புது சிருஷ்டியாக மாறுங்க அப்படின்னு சொல்கிறார். இதை நிமித்தம் வந்து யூதர்களுக்கு பயங்கர கோபம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் யூதர்கள் வந்து அவரை பிடிச்சி கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள்.
ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவர் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக தேவனுடைய எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிறியோருக்கும் பெரியோருக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையை ஒரு பாட்டுக்கு பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்கள். பிரசங்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறார். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேன் என்று வேறொன்றையும் சொல்ல நான் துணிகிறதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் மோசே மூலமாக சொன்ன என்னென்னா கிறிஸ்து பாடுபடணும், மரித்தோர் இருந்து உயிரோட எந்திரிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன். கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஒரு உயிர்த்தெழுதல் இதை தான் சொல்கிறது, வேறு ஒன்றையும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து தான் மெயின், கிறிஸ்து தான் மையம். சரிங்களா? அப்போ எந்த நீங்கள் ஒரு செய்தி எடுத்தாலும் அதில் கிறிஸ்து மையமாக இருக்கணும் பாருங்கள். கிறிஸ்துவின் நாமம் மயங்கப்படணும், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கணும் பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த பிரசங்கம் ஒரு வல்லமையான பிரசங்கமாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ தேவன் அங்கே கிரியை செய்வார் பாருங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்கள் இருக்கணும், இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கணும் பாருங்கள். நான் வேதத்தில் பார்க்குறோம், எல்லாவற்றுக்குமே நமக்கு மாதிரி வைத்து போனவர், எல்லாவற்றுக்குமே ஒரு மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? நமக்கு பூரணர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அப்போ பூரணர் அப்படின்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு பூரண மாதிரியை வைத்து போனவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அப்போ அவர் தான் நமக்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா? அப்போ அவரை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா இருப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எல்லாவற்றுக்குமே இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைங்க. சரிங்களா? அப்போ இதில் பார்க்குறோம், இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் தான் எல்லாத்துக்குமே அவர் தான் முன்னாடி. சரிங்களா? அவர் தான் எல்லாத்துக்குமே மாதிரி. சரிங்களா? அப்போ என்ன பிரச்சனைனாலும் சரி இயேசுவே அப்படின்னா போதும் பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து நிற்பார் பாருங்கள். இப்போ இயேசுவே அப்படின்னா என்னென்னா ரட்சகர்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னு என்னென்னா ரட்சகர்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ரட்சகர் ரட்சிப்பு அப்படிங்கிறது அது எல்லாமே அடங்கும் பாருங்கள். அப்போ அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர், நோயிலிருந்து விடுவிக்கிறவர், கடனிலிருந்து விடுவிக்கிறவர், குடி பழக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர், பாவ காரியத்திலிருந்து விடுவிக்கிறவர், எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர் பாருங்கள். எல்லாவற்றிலிருந்து விடுதலை. ஒரு பிரச்சனை அவரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது பாருங்கள். எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் சரி தேவன்கிட்ட நம்ம தைரியமாக வரணும் பாருங்கள். சரி, அதுதான் இயேசு. பார்த்தீங்களா? அவருடைய நம்ம வரலோகத்துக்கு போய் சேரணும்னா ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவ நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவருடைய நாமத்தை பற்றி நான் சொல்கிறேன். அது வேற ஒன்றும் நான் சொல்ல, அதோட பெருசு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? உலகத்திலேயே அதை விட பெருசு ஒன்றும் கிடையாது. தேவனுடைய நாமத்தை தான் சொல்கிறேன், உயிர்த்தெழுதலை சொல்கிறேன், அவருடைய ரட்சிப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். சரிங்களா? இப்போ அடுத்த பகுதி 24ஆம் வசனத்திலேருந்து 32ஆம் வசனம் அடுத்த பகுதி. சரிங்களா? கடைசி பகுதி. அந்த 24ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உன்னை பைத்தியமாக்குகிறது. அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதான் 24ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உறுத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது என்றான். அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதில்லை என்றேன். இது ஒரு மூலையில் நடந்த காரியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார், பெஸ்து சொல்கிறாரு, நீ பிதட்டுகிறாய், அதிக கல்வி உன்னை பைத்தியக்காரனாக்கணும். நான் கணம் பிறந்த பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் இல்லை, நான் சத்தியத்தை சொல்கிறேன், நான் தெளிந்த புத்தி உள்ளவனாக தான் நான் பேசுகிறேன். நான் இந்த சந்ததி எல்லாமே ராஜா அறிஞ்சு, இது ஒரு மூலையில் நடந்த காரியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன். ஸோ தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்க? தீர்க்கதரிசிகள் மேசியா பிறப்பார், அவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொல்லியிருக்கார். அவர் எழுந்திருக்கார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் தான் நடந்திருக்கு. பண்ணி தீர்க்கதரிசிகளை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா, அந்த கிறிஸ்து, அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறேன். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்ச குறிய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல,
இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஸோ பார்த்திங்கன்னா அகிரிப்பா ராஜா சொல்கிறார், நீ என்னை கிறிஸ்தவனாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. நீர் மாத்திரம் இல்லை, நான் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன்னு அவங்க எல்லாம் வந்து கிறிஸ்துவ மாதிரியே மாறணும், அவருடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும், அவருக்காக ஊழியம் செய்யணும். இந்த கட்டுகள் தவிர, இந்த கட்டுகள்ங்கிறத அவர் சொல்கிறது தன்னுடைய பாடுகளை சொல்கிறார். இந்த பாடுகள் தவிர மீது எல்லாமே நீங்கள் என்னை போலவே மாறணும். நான் எப்படி இப்போ முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய தரிசனத்தை பெற்று, அவருடைய அழைப்பை பெற்று நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்குரிய அழைப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்கிறபடி நீங்கள் அந்த வழியில் நடங்க, அப்படி தான் நான் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் தேவன்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெனிக்கேலும் அவளுடனே கூட உட்கார்ந்திருக்கிறவளும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்கு ஏதாவது கட்டுக்கையாவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாது இருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் எந்திரிச்சு பேசி சாட்சியை சொல்லி முடிச்சிட்டாரு. தனியாக போய் இவங்கெல்லாம் வந்து அந்த தேசாதிபதி, ராஜாவின் மனைவி மற்றும் கூட இருக்க உட்காந்து தனியாக போய் பேசுகிறாங்க. பேசிட்டு இந்த மனுஷனுக்கு வந்து மரணத்துக்கு ஏதாவது ஜெயிலில் வைக்கிறதுக்காக எந்த ஒரு காரியமும் இல்லை, இவர்கிட்ட ஒரு குற்றமும் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இவர் மட்டும் ராயருக்கு அபயமிடாது இருந்தால் இவர் விடுதலை பண்ணலாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த 26ஆம் அதிகாரம். ஸோ இந்த 26ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அகிரிப்பா ராஜா முன்னாடி வந்து பவுல் வந்து தன்னுடைய சாட்சியை சொல்கிறார், பழைய வாழ்க்கையை சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி வந்து தன்னை தொட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் அந்த வாக்குத்தத்தை நிறைவேண்டியதற்கு. ஸோ அவர் தான் வந்து அந்த மேசியா யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி அவரை தொட்டார், பார்த்தீங்கன்னா தேவன் அவரை ஊழியக்காரனா மாற்றுறதுக்காக அவனை வந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் வந்து ஒளியை பெறும்படியாக அவனை வந்து நான் தெரிந்து கொண்டுக்கிறேன், அவனை வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நான் போய் தமஸ்குவில், எருசலேமில், யூதேயா தேசம் எங்கும் புரிஞ்சா எல்லா இடத்துலையும் போய் வந்து நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க, பழைய சுபாவத்தை விட்டு தேவனுடைய கிரியைகளுக்கு தேவனுக்கு ஏற்ப மனம் திரும்பலுக்கான கிரியைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி அதை தவிர நான் வேறு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி சாட்சி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போய் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து இவங்ககிட்ட ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குற்றம் இவர் பேசாமல் இருந்தாருன்னா இவர் விடுதலை பண்ணியிருக்கலாம். ஆனால் ராயருக்கு அபயமிட்டார், அபயமிடாக இருந்தால் இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, மரணத்துக்காக எந்த குற்றமும் இல்லை, இவரை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த 26ஆம் அதிகாரம். சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின கற்றுத்தந்த அந்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பவுல் இப்படி போகிற இடத்துலலாம் தைரியமாக அவங்களுடைய உமக்கு அவர் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை தைரியமாக சொல்கிறார். அப்படியா ஏசப்பா, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை தைரியமாக உமக்காக பயன்படுத்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதன் மூலம் இந்த நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். தேவராஜ்யம் விரிவடையட்டும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் நீர் வளமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் எங்களிடத்தில் என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் அதை தயவாய் மன்னித்து உமை போல அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை காண்பிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை கொடுங்க ஆண்டவரே. அந்த நான் மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.